கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பேரிடர் இன்னைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பெரும் பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றம் எப்படியெல்லாம் செய்யும் என்று மனிதர்கள் பேசி வந்த நிலையில் அது எப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருப்பது என்பதற்கான உதாரணமாக இந்த வயநாடு நிலச்சரிவு துயரம் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வுகள் அமைப்புகள் எல்லாம் தெரிவித்து வந்தாலும் நம் கண் முன்னே ஒரு மனித துயர் நிகழ்ந்து பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழந்த பிறகு அதன் வலியும் வேதனையும் நிச்சயமாக நமக்கு புரிபட ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் காலநிலை மாற்றம் ஏற்படுத்துகின்ற இதை போன்ற பேரிடர் குறித்து மக்களிடம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக CAG அமைப்பினர் இந்த கிளைமேட் ஆக்ஷன் மந்த் என்கிற ஒரு நிகழ்வை துவக்கியிருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும் அதன் தொடர்பாக பல்வேறு அமர்வுகள், பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், பல்வேறு கலை சார்ந்த வெளிப்பாடுகள், குப்பை திருவிழா போன்றவை அடுத்த ஒரு மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சென்னையின் பல பகுதியில் நடைபெற உள்ளது. அதன் துவக்க விழாவில் இன்று நான் கலந்து கொண்டு பேசியதில் பெருமகிழ்ச்சி. இந்த முன்னெடுப்புகளை எடுத்துள்ள CAG நிறுவனத்திற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நிறுவனம், தனிப்பட்ட அமைப்பு, தனிப்பட்ட ஒரு நபர் சேர்ந்து மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல. ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து காலநிலை மாற்றம் என்னும் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு மானுட சமமாக மீண்டெழுவோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை இன்றைக்கு இங்கு வந்துள்ள இளைஞர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாடு அரசோ இல்லை மற்ற அரசாங்கங்களோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பேரிடர்களை சந்திக்கிறதுக்கு எந்த மாதிரி இல்லை, முதலில் நான் கோருவது இந்தியாவிற்கான காலநிலை மாதிரிகள் வேண்டும், கிளைமேட் மாடல்ஸ் வேணும். அதான் நான் பல நிகழ்ச்சிகளிலும் சொல்கிறோம், பல அறிக்கைகளையும் குறிப்பிட்டு சொல்கிறோம். எப்பொழுது மழை பெய்யும், எவ்வளோ மழை பெய்யும் என்று துல்லியமாக நாம் கணிக்க வேண்டும். வெறும் ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டுன்னு சொல்கிற அர்த்தமே கிடையாது. ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் கீழே, ரெட் அலர்ட்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே. ஆனால் அங்கே பெய்த மழை 100 சென்டிமீட்டர் மழை. ஸோ அப்போ நமக்கு இந்தியாவிற்கான துல்லியமாக கணிப்பதற்கான மாதிரிகள் முதலில் வேண்டும். இரண்டாவதாக, நாம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும், அது எந்த திட்டமாக இருக்கலாம், ஒரு சாலையாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், போர்ட்டாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், இல்லை எந்த திட்டமாக இருக்கலாம், அந்த திட்டம் காலநிலை மாற்றத்தின் பார்வையில் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த ஆய்வுகளின் முடிவுகள் தான் அந்த திட்டம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை அதிகரிக்குமா, மட்டுப்படுத்துமா, அல்லது எப்படி எதிர்கொள்வது போன்ற பல்வேறு அறிவியல் பூர்வமான தரவுகளை எடுத்த பிறகுதான் எந்த திட்டத்திற்குமான அனுமதியையும் அரசுகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இல்லை, மத்திய உள்துறை அமைச்சரோட அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? 5 நாளைக்கு முன்னாடியே கேரளா மாநிலத்துக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை அலர்ட் பண்ணியிருக்கோம். உலகத்திலே இந்தியா 4வது முன்னெச்சரிக்கையில் இடம்பெற்றிருக்குது. ஆனால் கேரளா மாநில முதலமைச்சர் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, அது 6 தான் சொன்னாங்க அப்படிங்கிறது. அந்த கூற்றை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக எல்லா மழை பெய்கின்ற காலங்களிலும் ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அறிக்கை அனுப்பும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு பொதுவாக ஒரு அறிக்கை அனுப்பும். அந்த மாதிரி அறிக்கை தான் உள்துறை அமைச்சர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். IMD வானிலை மையம் தெளிவாக சொல்லியுள்ளது. ஆரஞ்சு அலர்ட் நான் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. கேரள முதலமைச்சரும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா என்னென்னா 20 சென்டிமீட்டருக்கு உள்ள மழை பெய்யணும். 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அது ஆரஞ்சு அலர்ட். 20 சென்டிமீட்டர் மேலே பெஞ்சதுன்னா அது ரெட் அலர்ட். அங்கே பெஞ்சது 100 சென்டிமீட்டர். இப்போ வானிலை மையம் தன்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் சொல்லும்போது தமிழ்நாட்டின் கடற்கரையோர மாநிலங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யும் சொல்லுவாங்க. மிதமானதுனா என்ன, கனமானதுனா என்ன நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது. அப்போ துல்லியமாக கணித்து செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து துல்லியமாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக இதை போன்ற அதாவது நிலச்சரிவை தடுத்திருக்க முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் இவ்வளவு நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழப்பதை நாம் நிச்சயமாக தடுத்திருக்கலாம். இந்திய வானிலை மையம் இனிமேலாவது முழித்து கொண்டு அது தேவையான சாதனங்களை வாங்கி, எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி தன்னுடைய கணிக்கும் முறையை மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் இதை போன்ற பெரிய அளவில் கனமழை பெய்தால் இதை போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் நாங்கள் தமிழக அரசிடம் கோருகிறோம். ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு இந்த பகுதியில் உள்ள வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ், அதாவது எந்தெந்த பகுதிகள் நிலச்சரிவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை ஆய்வு செய்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போதே எடுக்க வேண்டும். 2 வருடமோ அடுத்த வருடமோ அல்ல 5 வருடமோ கழித்து கடுமழை பெய்து இதே போல நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் உயிர்கள் இழப்பையால் நாம் நிச்சயமாக தடுக்க முடியும். எங்களுடைய அறிக்கையிலே தெளிவாக போட்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2 இடங்களில் மேட்டுப்பாளையத்திலும் வத்தலகுண்டிலும் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற அமைப்பை உருவாக்கி அங்கு அதுக்கான வல்லுநர்களை நியமித்து ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டுமோ வெளியேற்றி, எந்தெந்த பகுதியில் கட்டுமானங்களை உருவாக்க வேண்டுமோ அதை உருவாக்கி மீட்புக் குழுவினரும்
லேண்ட்ஸ்லைடு டிசாஸ்டரில் நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டு இந்த 2 சென்டர்ஸ்லையும் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசிடம் தொடர்ந்து இது குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். நல்லா தானே பேசுகிறேன். இல்லை, பேரிடர் மேலாண்மை என்ன நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. பேரிடர் மேலாண்மைனா ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு, ஒரு துயரம் நிகழ்ந்த பிறகு மக்களை வெளியேற்றி கல்யாணத்தில் தங்க வச்சு சாப்பாடு கொடுப்பது மட்டும் பேரிடர் மேலாண்மை அல்ல. அந்த நிகழ்ச்சியோ அந்த விபத்தோ அந்த பேரிடரோ நடைபெறுவதற்கு முன்பாகவே அது நடைபெறாமல் தடுப்பது தான் பேரிடர் மேலாண்மை முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக தமிழக அரசு தன்னுடைய திட்டங்களை வகுக்க வேண்டும். பல்வேறு விஷயங்களை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நன்றி.